ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசு வருடத்தின் மார்கழி மாதம். நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்மூச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகலிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத் தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். இந்த மார்கழி மாதத்தின் திருப்பாவை தினங்களில் இன்று 22வது தினமானது. இந்த 22வது தினத்தன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் அங்கன்மா ஞாலத்து. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவாய். கண்ணன் திருமாளிகையை தன் தோழிகளுடன் பாவை நோன்பை நோட்கும் பொருட்டு அதை அடைந்த ஆண்டாள் இப்பொழுது கண்ணனின் அறைக்கு சென்றாள். சென்று அங்கு நப்பின்னையையும் கண்ணனையும் எழுப்ப முற்பட்டாள். நப்பின்னை எழுந்துவிட்டாள். இந்த ஆயர்குல பெண்களுடன் நப்பின்னையும் சேர்ந்து கொண்டாள். இப்பொழுது எல்லோருமே எழுந்து விட்டார்கள், கண்ணனை தவிர. கண்ணனும் எழுந்து விட்டான், ஆனால் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையில் உட்கார்ந்து விட்டான். அவனை கண்ணை திறந்து பாவை நோன்பை அனுகிரகிக்க ஆண்டாள் பாடும் பாசுரம் இது. அவள் சொல்கிறாள், அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போலே வந்து தலை பெய்தோம். அவள் எப்படி கண்ணனை அணுகினாள் என்பதை விவரிக்கின்றாள். அவள் அணுகிய விதம் எவ்வாறு இருந்ததாம் என்றால், அங்கன்மா ஞாலத்து அழகிய இந்த மிகப்பெரிய உலகத்தின் அரசர்கள், அழகான இடங்கள், அழகான ஊர்கள், அழகான நகரங்களை கொண்ட மிக பிரம்மாண்டமான பேரரசுகளை கொண்ட இந்த உலகத்திற்கு பல அரசர்கள் இருந்தார்கள். அந்த அரசர்கள் எல்லோரும் அபிமான பங்கமாய் அவர்களின் அகங்காரத்தை அழித்த பிறகு, அவர்கள் அகங்காரம் அழிய பெற்று அவர்கள் வந்து நின்றார்கள். எப்படி நின்றார்கள்? பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல். பள்ளிக்கட்டு என்றால் கண்ணனின் சிம்ஹாசனம். அந்த உயர்ந்த சிம்மாசனத்திற்கு கீழே அவர்கள் சங்கம் இருப்பார்கள், கூடியிருந்தார்கள் பல அரசர்கள். அவர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் அழித்தான் கண்ணன். அவர்கள் எல்லோரும் அவனது சிம்மாசனத்திற்கு அடியில் கூடியிருந்தார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன்னை அணுகினோம் கண்ணா. மேலும் கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறி சிறிதே எம்மேல் விழியாவோ என்று கேட்கிறாள் ஆண்டாள். கிண்கிணி வாய், கிண்கிணி என்பது சின்ன மணிகளை பொருந்திய சலங்கை போன்றது. அது 2 இதழ்களைப் போல் இருக்கும், உள்ளே முத்துக்கள் இருக்கும். அந்த 2 இதழ்களுக்கு நடுவே ஒரு பிளவு இருக்கும். அப்படி அது சிறிதான ஒரு வாயை திறந்தது போல் இருக்கும். அப்படி அந்த வாயை திறக்கும் தாமரையைப் போல நீ மிக மெதுவாக உன் இமைகளை திறந்து, நீ உன் கண்ணை திறந்து அந்த செழுமையான தாமரை பூ போன்ற அந்த கண்ணை சிறிது சிறிதாகவே திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா கண்ணா என்று கேட்கிறாள் ஆண்டாள். அப்படி பார்த்தால் என்ன ஆகும்? அதையும் ஆண்டாள் சொல்கிறாள்.
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என் பாவாய். அப்படி நீ மெதுவாக உன் கண்களை, உன் இமைகளை திறந்து உன் கண்களை எங்களை பார்த்தால் அது திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் இருக்குமா. கண்ணனுக்கும் நாராயணனுக்கு ஒரு கண் சூரியனை போன்றது, ஒரு கண் சந்திரனை போன்றது. சந்திரனை போன்ற கண் குளிர்ச்சியானது, பக்தர்களை ஆசீர்வதிக்கும், பக்தர்களை அனுகரிக்கும், ஆசூயைப்படுத்தும். அதே சூரியனை போன்ற ஒரு கண் கோபப்படும், தன் பக்தர்களிடம் துன்பம் செய்பவர்களை அழிப்பதற்கும் தீயவர்களை தொலைப்பதற்கும் சூரியனை போன்று எரிக்கும் சக்தியுடைய கண்கள். இப்படி இருவிதமான கண்களை கொண்டவன் நாராயணன். அப்படி இரண்டு கண்களை இருந்தாலும் நாங்கள் பக்தர்கள் அல்லவா, அதனால் அவை எங்களை ஒன்றும் செய்யாது. அப்படி அந்த இரண்டையும் கொண்டு நீ எங்களை பார்த்தாயானால் எங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா கண்ணா? எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். எங்கள் மேல் எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும், தோஷம் இருந்தாலும், எங்களுக்கு எப்படிப்பட்ட கர்மாக்கள் இருந்தாலும் அவை எல்லாம் அழிந்து போய்விடும் கண்ணா. அப்படி அதற்காகவாவது நீ கண்ணை திறந்து எங்களை பார்க்க மாட்டாயா கண்ணா? கண்ணை திறந்து பார், எங்களை பாவை நோன்பை நோற்பதற்கு எங்களுக்கு நீ அனுக்கிரகம் செய்ய வேண்டும், ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டாள் கண்ணனை பிரார்த்திக்கும் இந்த பாசுரம் 22வது பாசுரம். அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என் பாவாய். இந்த ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை 30ஐயும் நாம் இந்த மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு தினமும் பாராயணம் செய்வோம். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் 30 பாசுரங்களையும் ஒரே வீடியோவாக பதிவிட்ட லிங்கையும் கொடுத்திருக்கிறேன். அதை கிளிக் செய்து தினமும் இந்த 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்ய முற்படுங்கள். கடினமாக இருந்தால் அந்த பாசுரங்களை கேட்கவாவது செய்யுங்கள். இந்த பாராயணம் செய்யப்பட்ட இந்த பாசுரங்களை நாம் சிந்தனையில் வைத்து கண்ணனை நம் மனதினில் தியானிக்க அவன் தாள்களில் பணிவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.